இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் நிபந்த சௌரபில் हिनता कृतिன்ற லெசனில் வரக்கூடிய ईआरसीस தான் நம்ம பார்க்க போகிறோம். मनुष्य एक प्रकार की न्यूनता का दूसरी प्रकार की श्रेष्ठता से पल्ला बराबर कर लेता है. அதாவது பொதுவாகவே மனிதர்கள் வந்து एक प्रकार की न्यूनता को ஒரு விதமான தன்னுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை दूसरी प्रकार की श्रेष्ठता இன்னொரு விதமான திறமையால தங்கிட்ட இருக்கிற இன்னொரு திறமையால என்ன பண்ணுவாங்க அதை ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற சென்டென்ஸ் தான் இது. ஸோ இது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். प्रसंग यह वाक्य हिनता क्रंदी नामक पाठ से दिया गया है. सो இந்த சென்டென்ஸ் வந்து हिनता क्रंदीன்ற லெசன்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. यह निबंध இந்த எஸ்ஸே பாபு குலாபராய का है. ஸோ இது யார் எழுதினதுன்னா பாபு குலாபராயன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ எந்த சிச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, मनुष्य जन्म से ही एक प्रकार की हीन भावना को पालता रहता है. அதாவது எல்லா மனிதர்களுமே பிறந்ததிலிருந்தே ஒரு விதமான அந்த தாழ்வு மனப்பான்மைக்கான உணர்வு வந்து அவங்க எல்லார்கிட்டையுமே இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது எல்லார்கிட்டையுமே இருக்குது. उसे छिपाने के प्रयत्न में वह बहुत कुछ करता है. ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியில் ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உசிகா விவரன் தேத்தே தேத்தே லேக்கக் यह वाक्य लिखते हैं. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காக தான் ரைட்டர் வந்து இந்த சென்டென்ஸை எழுதியிருக்கிறாரு, அதை புரிய வைக்கிறதுக்கு. ஸோ வியாக்கியா என்ன அப்படின்னா, மனுஷன் अपने संबंध में एक हीन भावना रखता है. ஸோ எப்பவுமே ஒரு மனிதன் தன்னை பற்றியான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதாவது ஒன்று வந்து அவன் மனசில் எப்பவுமே இருந்துகிட்டே தான் வச்சுருக்கான் இருக்கு. वह उसे छिपाना भी चाहता है. ஸோ அவன் அதை மறைக்கிறதுக்கும் கண்டிப்பாக விரும்புகிறான். விக்ருத் நேத்ரவாலா காலா சஷ்மா பஹன்தா है. அதாவது இந்த கண்ணு வந்து ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு சரியில்லாதவங்க என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய அந்த கண்ணு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டுப்பாங்களாம். பால் விஹீன் வியக்தி டோப்பி பஹன் லேத்தா ஹை. அதாவது தலையில் முடி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களா அதை மறைக்கிறதுக்காக தலையில் தொப்பி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் சஸ்தா தரிக்கை. இது எல்லாமே ஒரு சீப்பான மெத்தட் தான், இது சரியான வழியே கிடையாது. மகான் லோக் ஐசா நஹி கர்த்தே. ஆனால் ஒரு சிறந்த மனிதன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டான். சூரதாஸ் அந்தேத்தே. இதுக்கு உதாரணமாக சூரதாஸை சொல்கிறாங்க. சூரதாஸ் வந்து பிளைண்டு தான். உன்ஹோனே சுந்தர் கவிதாயேங் லிக்கி. அவர் எப்பவுமே அழகான கவிதைகளை வந்து எழுதுவார். உன்கி காவிய க்ஷமதாக்கி சிரேஷ்டதாக்கே காரன் அந்தேபன் கி ஹெனதா சிப்புகயி. அவருடைய அந்த காவிய திறமையின் காரணமான அந்த ஸ்பெஷல் ரீசன்னாலேயே அவருடைய அந்த பிளைண்ட்னஸ், அந்த பிளைண்ட் அப்படின்றது ஒரு குறைய மறைஞ்சு போயிடுச்சு. கவி ஹோமர் और கவி மில்டன் பி அந்தேத்தே. இதில் இந்த கவிஞர் ஹோமர்ன்றவரும் மில்டன்றவர் ரெண்டு பேருமே பிளைண்டு தான். ஜாயசி கானா और குருபுதா. அதாவது இவங்களுக்கு காணா அப்படின்னா அந்த ஒரு கண்ணு வந்து பிளைண்டாக இருக்கும், ஒரு ஐ மட்டும் பிளைண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கண்ணு மாற்று கண்ணு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், குரூப் அப்படின்னா அந்த உருவம் வந்து அழகாக இருக்காது. इस तरह एक प्रकार की श्रेष्ठता से एक प्रकार की न्यूनता को छिपाना सराहनीय है. ஸோ ஆனால் இவங்க எல்லாமே தன்னுடைய திறமையால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த குறைகள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அந்த குறைகள் மறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த இப்படிப்பட்ட ஏக் பிரகார்கி சிரேஷ்டதா சே தன்கிட்ட இருக்க ஒரு நல்ல திறமையின் மூலமாக ஏக் பிரகார்கி நியூனதா வேறு விதமான அந்த குறைகளை, இன்னொரு விதமான குறைகளை சிப்பானா அப்படி அதை மறைய செய்கிறது வந்து உண்மையாலே போற்றத்தக்கது. जैसे सूरज की रोशनी में नक्षत्र छिप जाती है. ஸோ அதை என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, எப்படி சூரியனுடைய ஒளிக்குள்ள அந்த நட்சத்திரங்கள் ஒளிஞ்சிருக்கோ, வைசே ஸ்ரேஷ்டதாக்கே காரன் நியூனதா புலாத்தி ஜாத்தி ஹை. ஸோ அந்த ஒரு திறமையின் காரணமாக அந்த குறை வந்து கண்டிப்பாக மறைஞ்சே போயிடும், மறந்தும் போயிடுவாங்க. ஈசே சங்சார் கி பலாயி ஹோத்தி ஹை. ஸோ இப்படி நடக்கிறது மூலமாக கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். விசேஷத்தை என்ன அப்படின்னா, லேக்கக் மனுஷன் கே மன் கே பாதோं को डांटकर सरलता से प्रकट कर देते हैं. ஸோ அதாவது ரைட்டர் என்ன சொல்லுன்னா, மனிதர்களோட மனசில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு சரல்தாசி பிரகட்கர் தேத்தே, அதை அவங்களோட குறைகளை மாற்றி அது ஒரு சிம்பிளாகவே அது வந்து காமிக்கலாம். ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாதான் அவங்களோட குறைகள் இன்னும் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. हमें इस निबंध से अधिक ज्ञानकारी प्राप्त होते हैं.
ஸோ உண்மையாகவே நமக்கு இந்த கதையில் இந்த லெசன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கிடைச்சிது. இஸ் வாக்கியமே भी मानव मन के बहुत बड़े रहस्य का उद्घाटन है. ஸோ இந்த சென்டென்ஸில் என்னன்னா அந்த மனிதர்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படுது அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா तो काशी का ब्राह्मण मैम काशी का जुलाहा उन्होंने इस कमी की पूर्ति हिंदू मुसलमानों को फटकार कर की है. அதாவது நீ வந்து பிராமணன், நீ வந்து இந்த காசியினுடைய பிராமணன், அந்த காசியினுடைய ஜுலாஹானா வீவர், துணிலாம் நெய்வாங்க இல்லையா, உன்ஹோனி அவர் என்ன பண்ணுறாரு, இஸ் கமிக்கி பூர்த்தி அவருடைய குறையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, அவருடைய குறையை மறைக்க என்ன சொல்லிடுறாராம், ஹிந்து முசல்மானப்போ ஹிந்து முஸ்லீம்கள் வந்து ஃபட்கார் கர்கி ஹை, அதை மறைக்கிறதுக்கு அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ இது எந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரசங்க் என்னென்னா யஹ் வாக்கி हिनता क्रांति नामक पाठ से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் हिनता क्रांतिன்ற லெசன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. யஹ் நிபந்த் பாபு குலாபராய கா ஹை. ஸோ இதனுடைய இந்த எஸ்ஸை யார் எழுதினது, பாபு குலாபராய. ஸோ எந்த சந்தர்ப்பத்தில் मनुष्य जन्म से ही एक प्रकार की हीन भावना को पालता रहता है. ஸோ அதாவது ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்கள் வந்து பொதுவாகவே பிறந்ததில் வந்து அவங்க கிட்ட ஒரு விதமான குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை என்பது எல்லார்கிட்டையுமே இருக்கும். அது கடைசி வரைக்கும் அது தன்கிட்டயே வச்சுட்டு தான் இருப்பாங்க. உசே சிப்பானே கே பிரயத்தன் மே வஹ பஹுத் குச் கர்த்தா ஹே. அதை மறைக்கணுன்ற முயற்சியில் அவங்க பல விஷயங்கள் வந்து செய்வாங்க. उसी का विवरण देते देते लेखक यह वाक्य लिखते हैं. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக ரைட்டர் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கிறாரு. வியாக்கியம் என்னென்னா மனுஷன் अपने संबंध में एक हीन भावना रखता है. ஸோ பொதுவாகவே மனிதன் என்ன பண்ண தன்னை பற்றியான ஒரு வித தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே வச்சிருப்பான். वह उसे छिपाने भी चाहता है. ஆனால் அவன் மறைக்கிறதுக்கு தான் எப்பவுமே விரும்புவான். इसकी तरीके अनेक है. அதுக்கான முறைகள் வந்து பலவித மெத்தட்ஸ் வந்து வச்சிருக்கான அந்த குறைகளை மறைக்க. கபீர் வைசே மகான் சந்த் கவிதே. ஸோ கபீர் வந்து அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா फिर भी अपने जुलाहेबन को लेकर वे एक हीन भावना को पालते थे. ஆனால் அவர் தன்னுடைய அந்த நெய்தல் இருக்கு இல்லையா, வீவிங், ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கான். உஸ் ஜமானே மேம். ஸோ ஏன்னா உஸ் ஜமானேன்னா அவர் இருந்த காலத்தில் அவரோட பீரியடில் ஜாதி பாங்தி, அந்த ஜாதி வேறுபாடுன்றது பூரி தரக் சல்தி தீ, ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதாவது ஜாதி வேறுபாடு ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. அப்போது ஏக் பிராமணனே உன்கோ ஜுலாஹா கஹக்கர் உன்கி ஹினத்தா கி யாத் திலாயி. ஏன்னா ஒரு பிராமணர் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்து நீ வந்து துணி நெய்யற வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வந்து நினைவுக்கு வருது, அவருடைய குறை வந்து நினைவுக்கு வருது, நாம் இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. கபீர் இசுசே ஆஹத்து ஹோக்க சுப்புன்னு பைட்டே. ஆனால் கவிஞர் வந்து இதை கேட்ட உடனே அவர் அமைதியாக இல்லை, அமைதியாக இல்லாமல் என்ன சொல்கிறாராம், காஷி கா ஹர் சீஜ் புண்ணியவான் ஹை. அதாவது காசியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிருமே வந்து ரொம்ப புண்ணியம் செய்தது. இஸ் திருஷ்டி சே போலேக்கி. ஸோ இந்த பார்வையோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, तुम काशी में रहते हो तो मैं भी काशी में ही रहता हूँ. நீ எப்படி காசியில் இருக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் காசியில் தான் வசிக்கிறேன். ஃபர்க் இத்தனா ஹைக்கி. பட் இதில் ஒரு சின்ன வேறுபாடு என்னென்னா, தும் பிராமன் ஹோ, நீ வந்து பிராமணன், அவர் மைம் ஜுலாஹா, நான் வந்து வீவர், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. உன்கா ஜுலாஹாபான் கர்ப்பபூர்ண சேத்னா பன் கை ஹே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து வீவர் அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமா அவர் வந்து மாற்றிக்கிட்டாரு. யஹி நஹி. அது மட்டும் இல்லாமல் உன்ஹோனே அவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்து ஒரு முசல்மானுக்கோ, ஹிந்து முஸ்லீம்களையும் ஃபட்கார் கர்க்கே திட்டிட்டு अपने इनता की क्षति பூர்த்தி கர்லி. அவங்கள திட்டிட்டு தன்னுடைய குறையை மறைச்சி என்ன பண்ணிட்டாரு, அதை முழுமையாக்கிட்டாரு. அதை வந்து ஒரு தன்னுடைய குறையை மறைச்சி தன்னை சிறந்து வர காமிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விசேஷத்தை என்ன அப்படின்னா, அப்பனி ஹினத்தாக்கோ சிப்பானே கா யஹ் தரிகா பி அச்சா ஹி லக்தா ஹே. ஸோ உண்மையாகவே இந்த குறையை மறைக்கிறதுக்காக அவர் பயன்படுத்தின இந்த முறை உண்மையாகவே சரியானதாக தான் இருக்குது. यह अन्य लोगों को एक प्रकार का मनोरंजन लगता है. ஸோ இது மற்றவங்களுக்கும் ஒரு விதமான என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுக்குது. लेखक मनुष्यों के मन की बातों को ताड़ कर सरलता से प्रकट कर देते हैं.
ரைட்டர் என்ன பண்ண மனிதர்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி அதை எளிமையான முறையில் ஈஸியாக நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறாரு. इस वाक्य में भी मानव व्यवहार के पीछे का रहस्य उद्घाटित है. ஸோ இதில் வந்து உண்மையாகவே மனிதர்களோட மனிதர்களுடைய செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தின் ரகசியம் வந்து நமக்கு இது மூலமாக வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. सो थर्ड वन என்ன அப்படின்னா लोग अपनी विद्वता और बुद्धि की कमी को सुंदर अप टू डेट फैशन के कपड़ों से पूरा कर लेते हैं. அதாவது இது என்னன்னா மக்கள் வந்து தன்னுடைய அறிவின்மையை தனக்கு திறமை இல்லை தனக்கு அறிவு வந்து கம்மியாக இருக்குன்றதை மறைச்சிட்டு அதை எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டாட் போட்டு ரொம்ப கிராண்டாக தன்னை காமிச்சிக்கிட்டு அதுதான் ஃபேஷனுக்கே கப்படங்கன்னா நல்ல ஒரு ஃபேஷனான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு வாங்களா அந்த தனக்கு அறிவில் தான் படிப்பறிவு இல்லாதவன்றதை மறைச்சிருவாங்க அப்படின்ற சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. प्रसंग என்னன்னா यह वाक्य हिनता क्रांति नामक पाठ से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸை हिनता क्रांतिன்ற லெசன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. यह निबंध बाबू गुलाबराय का है. ஸோ உண்மையாக இந்த எஸ்ஸே வந்து இவர் பாபு गुलाबरायன்றவருடையது. संदर्भ எந்த सिचुएशन அப்படின்னா मनुष्य जन्म से ही एक प्रकार की हीन भावना को पालता रहता है. ஸோ மனிதன் வந்து பிறந்ததிலிருந்தே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தன் கூட வளர்த்துட்டே இருக்கான். உசை சிப்பானைக்கு பிரயத்தன்மே பகூத் குச் கர்த்தா ஹே. ஸோ அதை மறைக்கிறதுக்கான முயற்சியில் பலவித விஷயங்களை வந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உசிக்கே காரன் उसी का विवरण देते देते लेकर यह वाक्य लिखते हैं. ஸோ அதை நமக்கு அந்த டீட்டெயிலை நமக்கு சொல்கிறதுக்காக தான் ரைட்டர் வந்து இந்த லைன்ஸை வந்து நமக்காக எழுதியிருக்கிறாரு. ஸோ இதில் வியாக்கியம் என்னன்னா மனுஷ अपने संबंध में एक हीन भावना रखता है. ஸோ அதாவது மனிதர்கள் எப்பவுமே தன்னை பற்றியான ஒரு வித தாழ்வு மனப்பான்மை வச்சுருப்பாங்க. वह उसे छिपाना भी चाहता है. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுற அதை மறைக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. इसके तरीके अनेक है. பட் அதை மறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நிறையவே இருக்குது. என்னென்ன அப்படின்னா விக்ருத் நேத்ரவாலும் காலா சஷ்மா பஹன்டா ஹே. அதாவது அந்த கண் சரியில்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அதை மறைச்சிருவாங்க. வாலவிஹீன் வியக்தி டோப்பி பஹன் லேத்தா ஹே. ஸோ சொட்டத்தலைன்னு சொல்கிறாங்க முடி இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தலையில் தொப்பியை மாட்டிட்டு அதை மறைச்சிருவாங்க. जो लोग अपनी विद्वता और बुद्धि की कमी को जानते हैं. ஸோ எந்த மக்கள் தனக்கு திறமை இல்லை தனக்கு வந்து அறிவு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அழகு தரிக்கா நிக்கலத்தாகை அவங்க ஒரு தனிப்பட்ட முறையே ஃபாலோ பண்ணுவாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னா அச்சே கப்படே பஹன் லேத்தே ஹே. அவங்க ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸாக எப்பவுமே நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருப்பாங்க. கப்படே ஆப் டு டேட் ஃபேஷன் கே கப்படே ஹோத்தே ஹே. அது பார்க்கறதுக்கு ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு இப்போ நியூலி ட்ரெண்டட் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வந்து இருக்குமா அவங்க போட்டுட்ருக்கிறது. அச்சே கப்படே பஹன்னே வாலேக்கோ மகாவித்வான் சமஜானா இஸ் துனியா கி புராணி ஆதத் ஹை. அதாவது நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவங்கள ஒரு சிறந்த வித்வான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இது இந்த உலகத்தில் அந்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு இயல்பான விஷயம் வந்து இந்த உலகத்தில் ஃபஸ்ட்லேருந்து இருந்துகிட்ருக்கு. அதனால தான் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஈஸ்வரத் சந்திர வித்யாசாகர் அவர் கப்படோங்க ஆதர்வாளி கஹானி ஹம் ஜான்னே ஹி ஹை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்வரத் சந்திர வித்யாசாகர் அவர் கப்படோங்க ஆதர்வாளி கஹானி. ஸோ அவர் வந்து எப்படி அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏ லோக் அப்படி அச்சே கப்படோங்கி பல் பர் வித்வான் பன்தே ஹே. இவங்க எல்லாருமே தன்னுடைய நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது மூலமாக அந்த பலத்தின் மூலமாக தன்னை வித்வான் காமிச்சிக்கிறாங்க. ஏக் அங்கிரேஸ் நே லிக்கா சப் லோக் अपने मस्तिष्क से एक नया विचार निकाल नहीं सकते तो ट्रंक से एक नया सूट निकाल लेते हैं. அதாவது ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து எழுதியிருக்கிறாராம். என்னன்னா எப்போ மக்கள் வந்து தன்னுடைய மூளையிலேருந்து ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்த முடியலையோ தன் அறிவால் ஒரு நல்ல கருத்தை ஒரு புதிய கருத்தை வந்து வெளிப்படுத்த முடியலையோ அதுதான் நயா விசார் நிக்கால் நஹி சக்தே. ஒரு புதிய கருத்தை வந்து வெளிப்படுத்த முடியலையோ அப்போ என்ன பண்ணுவாங்க ட்ரங்க்னா பெட்டி தன்னோட சூட் கேஸ்ன்னு சொல்லல அந்த சூட் கேஸ்லேருந்து ஏக் நயா சூட் நிக்கால் லேத்தே ஹே. ஒரு புது சூட் எடுத்து போட்டுப்பாங்களாம் தன் அறிவாளின்னு காமிச்சிக்கிறதுக்கு.
विशेषता என்னன்னா लेखक मनुष्यों के मन की बातों को ताड़कर सरलता से प्रकट कर देते हैं. அதாவது ரைட்டர் வந்து மனிதர்களோட மனசுல இருக்கிற விஷயங்களை கோர்வையா நமக்கு எளிமையா ஈஸியா புரியுற மாதிரி நமக்கு வெளிப்படுத்துறாரு ஒரு சில கருத்துக்கள் மூலமா. हमें इस निबंध से अधिक ज्ञानकारी मिलती है. அதனால நமக்கும் இந்த எஸ்ஸேல இருந்து பலவித விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. इस वाक्य में भी இந்த சென்டென்ஸ்லயும் मानव व्यवहार के पीछे का रहस्य उद्घाटित है. மனிதர்களுடைய செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரகசியம் வந்து நமக்கு இதன் மூலமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா अपने को उपेक्षित समझने वाले लोग அதாவது விசேஷकर देवियांग தன்னை ஒரு சிறந்தவங்க நான் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிற மக்கள் दूसरों की सहानुभूति के केंद्र बनने के लिए बीमारी का बहाना ही नहीं करते वरन वास्तव में बीमार पड़ जाते हैं. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்களுடைய अपने को उपेक्षित समझने वाले लोग சொன்னாங்களே ஸோ விசேஷ்க தேவியா ஸோ ஒரு சில ரொம்ப திறமையானவங்க என்ன பண்ணுவாங்களன்னா दूसरों की सहानुभूति மற்றவங்களுடைய இரக்கத்தை மையமாக வச்சு மற்றவங்க இறக்கப்படுறாங்களே அதை ஒரு சாதனமாக வச்சு बीमारी का बहाना ही नहीं करते அதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க மாட்டாங்க. வரேன் அதுக்கு பதிலாக வாஸ்தவமே बीमार पड़ जाते हैं உண்மையாகவே உடம்பு சரியில்லாத மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. प्रसंग என்ன அப்படின்னா यह वाक्य हिनता क्रांति नामक पाठ से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸை हिनता क्रांतिன்ற லெசன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. यह निबंध बाबू गुलाबराय का है. ஸோ எல்லா ஐஆர்சிக்கும் இதே தான் வரும். இந்த எஸ்ஸே வந்து பாபு குலாபராயா எழுதினது. ஸோ சந்தர்ப்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஐஆர்சிக்கும். मनुष्य जन्म से ही एक प्रकार की हीन भावना को पालता रहता है. அதாவது எப்பவுமே எல்லா மனிதர்களும் பிறந்ததுலேருந்தே ஒரு விதமான தாழ் உணர்ச்சியை வந்து தன் கூட வச்சுட்டு தான் இருக்காங்க. उसी छिपाने के प्रयत्न में वह बहुत कुछ करता है. ஸோ அதை மறைக்கிற முயற்சியில் அவங்க பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. उसी का विवरण देते देते लेखक यह वाक्य लिखते हैं. ஸோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ரைட்டர் இந்த சென்டென்ஸுமே எழுதியிருக்கிறாரு. वाक्य என்னன்னா मनुष्य सब कुछ सहन कर सकता है मगर तिरस्कार को सह नहीं सकता. அதாவது எந்த ஒரு மனிதனுமே சப் குச் எல்லா விஷயங்களையும் பொறுத்துப்பானா ஆனால் அடுத்தவங்க உதாசீனத்தை வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியாது. மற்றவங்க உதாசீனப்படுத்தினா வெறுத்தாலாம் அவனால் ஏற்றுக்கவே முடியாது. जब अन्य लोग एक व्यक्ति की उपेक्षा करते हैं तब वह भी तरह दूसरी का ध्यान जीतना चाहता है. அதாவது எப்போ அவங்க மற்றவங்களை தன்னை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களோ அப்போவே அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ கிசி பி தரகு எப்படியாவது दूसरों का ध्यान மற்றவங்களோட கவனத்தை வெற்றி பெறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. उनकी सहानुभूति प्राप्त करना चाहता है. ஸோ அவங்களோட இரக்கத்தையும் எப்படியாவது வாங்கிடணும் அவங்க கிட்டேருந்து அவங்க தன் மேலே இறக்கப்படணுன்றதுக்காக பலவித முயற்சிகள் எடுப்பாங்க. यह भावना महिलाओं में अधिक पाई जाती है. இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து பொதுவாகவே பெண்கள் கிட்ட நிறையவே இருக்கு. दूसरों की सहानुभूति का केंद्र बनने के लिए वे बीमारी का बहाना भी बनाती है. அதாவது மற்றவங்களோட இரக்கத்தை வந்து சகானுபூதிக்கா கேந்திர பண்ணேக்கிலே ஒரு இறக்கப்படணும் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்களா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நம்ம டயர்டாக இருக்க மாதிரியா வந்து ப்ரிட்டன் பண்ணுவாங்க நடிப்பாங்க. रहस्य गोल न जाए ऐसा सोचकर सचमुच बीमार पड़ जाती है. அதாவது அந்த ரகசியம் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துட்டு ஐசா சோச்சுக்கிற இப்படி யோசிச்சு என்ன பண்ணுவாங்களே கடைசியில் உண்மையாகவே நோயில் படுத்துருவாங்க. बीमार पड़ने की उनकी इच्छा वास्तविकता में परिणत हो जाती है. सब उनकी सेवा करें तभी उनका मन शांत होता है. अर्थात बीमार पड़ने की उनकी इच्छा वास्तविकता में परिणत हो जाती है. அதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகணும் அப்படின்னு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மற்றவங்க வந்து நம்ம மேலே இறக்கப்படுவாங்கன்ற அவங்களோட ஆசை உண்மையாகவே மாறிடுறதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சப் உன்கி சேவா கரேங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்களோ ஐயோ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள கவனிப்பாங்க. ஸோ அப்போவே என்ன ஆயிடுச்சு தபி உன்கா மன் அவங்களோட மனசு ஷாந்த் ஹோத்தாகே அதை பார்த்த உடனே அவங்களோட மனசு ரொம்ப அமைதியாயிடுது. அப்பா நம்மளே தான் எல்லாருமே நம்மளை தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விதமான உணர்வு. விசேஷத்தை என்ன அப்படின்னா லேக்கக் மனுஷோக்கே மன் கி பாதோं को ताड़कर அதே தான் விசேஷத்தாவும் எல்லாத்துலேயும் வர அதே விசேஷத்தா தான் இதுலேயும் வருது.
இல்லை ரைட்டர் வந்து மனிதர்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஹமீம் இஸ் நிபந்து சே அதிக் ஞானகாரி மில்தி ஹை. நமக்கும் இந்த எஸ்ஸேலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இஸ் வாக்கியம் எம்பி இந்த சென்டென்ஸில் மானவ விவகாரக்கே பீச்சே க ரகசிய மனிதர்களுடைய ஆக்டிவிட்டீஸில் பின்னாடி இருக்கிறதுக்கான அந்த ரகசியம், அந்த ரகசியத்தின் காரணம் வந்து நமக்கு இதில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.